திரிசா வச்சுக்கிறாங்க, விஜய் வச்சுக்கிறாங்க அப்படிலாம் அது அவங்க பர்சனல்லாம் பேசக்கூடாது சட்டசபையில். பாதி அடிப்பானுங்க, பாதி தான் செலவு பண்ணணும் மக்களுக்கு. விஜய் ஆட்சியில் லைவாக பார்க்குறோம் நம்ம. சில பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணணும். இப்போ எல்லாமே இருக்கிறதுனால இன்னும் அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஏன் கஷ்டப்படுத்தணும்? கொடுக்குறது கொடுக்கட்டும். எல்லாரோடும் மோசமாக பண்ணலை, நல்லா தானே பண்ணின்னு வரேன். விஜய் சைடில் பேசுறத பார்த்துட்டு ஓடுறவங்கள தான் நான் பார்த்தேன். இந்த 2500 ரூபாய்க்கு கேட்டிங்கல்ல, இதுவே செய்த ஒரு பெரிய விஷயம் தெரியுமா? நல்லதை செய்கிறாரு பாருங்க. காசு கொடுப்பாருன்னு யாரும் நம்பி இது பண்ணல. 1000 ரூபாய் ஆனால் உழுந்து தானே இருக்குது. எல்லாத்துக்கும் கொடுக்கலன்னா இப்போ எங்கள் வீட்டாண்ட கூட இல்லாதவங்களுக்கு வீடு கொடுத்தா பரவாயில்ல. ஒருத்தவங்க 10 ரேஷன் கார்டு வச்சா அவங்களுக்கு எல்லாம் கொடுக்க முடியுமா? தப்பு இல்லை அது. ஒரு குடும்பத்தில் ஒருத்தருக்கு கொடுத்தா பரவாயில்ல. ஒரு லேடிஸுக்கு நீ 10 லேடிஸாக வந்து வாங்கினா புருஷன் இருந்தோம் வாங்கி புருஷன் இல்லாதவங்களாம் என்ன பண்ணுவாங்க? தப்பு இல்லை அதெல்லாம். திருப்பியும் அது தப்பு நடக்கணுமா? மாற்றம் வந்திருக்காங்க. நல்லா சூப்பராக வந்திருக்குது. எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. சிலிண்டர் பார்த்தீங்கன்னா 6 சிலிண்டர் 3 சிலிண்டர் தந்து போயிருக்காரு. செய்வார், செய்யாமல் விட்டுற மாட்டார், கண்டிப்பாக செய்வார். எவ்வளோ கடனை வச்சுட்டு போய்க்கிறாங்க, எல்லா கடனை அடிச்சுட்டு இப்போ எவ்வளோ பேர் டொனேஷன் கொடுத்து யாருன்னா கொடுத்தாங்களா நடிகருங்க? எவ்வளோ பேர் டொனேஷன் கொடுத்து எவ்வளோ பேர் கொடுக்குறாங்க? இப்போ அம்மா ஹோட்டல்லாம் மூடி இருந்தது, இப்போ எவ்வளோ புதுசாக வச்சுருக்குறாங்க. இப்போ எவ்வளோ நிம்மதியாக சாப்பிட்றாங்க தெரியுமா ஜனங்கள்லாம்? அம்மா ஹோட்டலு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது எனக்கு. அந்த அம்மா ஹோட்டலு திறந்தது. தண்ணி பாட்டில் முதற்கொண்டு எல்லாத்தையும் மூடினாங்க, அம்மா ஹோட்டல் முதற்கொண்டு எல்லாத்தையும். இப்போ அது எனக்கு அதுதான் எனக்கு சந்தோஷமாக இருக்குது. இந்த அம்மா ஹோட்டலு திறந்தாங்க பாருங்க, புதுப்பிச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு. கண்டிப்பாக இப்போ அடுத்த மாதத்துலேருந்து இன்னும் டீலக்ஸ்லாம் ஃப்ரீ. எல்லாம் வேலைக்கு போகிறவங்க தான். ஆம்பளைங்கெல்லாம் ஆட்டோ ஓட்டுறாங்க, பஸ் டிரைவராக போகிறாங்க, அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது. பொம்பளைங்க வேலைக்கு போகிறவங்க அவங்களுக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும். பஸ்ஸு காசு இல்லைன்னா கூட வெயிட் பண்ணி ஃப்ரீ பஸ்ஸுன்னு வரணும்னு பார்ப்பாங்க. இப்போ ஐயோ இந்த பஸ்லேயும் போகலாம், வேலைக்கு சீக்கிரமாக போகலாம் ஆஃபீஸுக்குன்னு ஓடுவாங்கல்ல. நிம்மதியாக இருக்குது. நல்லா ஆட்சி, நல்ல மாற்றம். இதுவே தொடர்ந்தால் நல்லாயிருக்கும் ஜனங்க. இன்னும் பொம்பளைங்களாம் பயம் இல்லாத நடக்கலாம். அவங்களாம் ஓடுந்ததா பார்த்தனே தவிர பேசுறத நான் பார்க்கல. அவங்க விஜய் சைடில் பேசுறத பார்த்துட்டு ஓடுறவங்கள தான் நான் பார்த்தேன். இந்த முக ஸ்டாலின் அவங்க பையன்லாம் ஓடுறாங்க பாருங்க, அதை தான் நான் பார்த்தேன். பேசுகிறவங்க நல்லதை செஞ்சால் யாருக்கும் பிடிக்காது. இப்போது நான் வந்து எங்கள் வீட்டாண்ட வந்து நான் நல்லதை செஞ்சேன்னா என்னை கரிச்சி கொட்டை தான் பார்ப்பாங்க. நான் நல்லா வாழணும்னு பார்க்க மாட்டாங்க. ஐயோ இன்னும் இவ இப்படி இருந்தவன் நல்லா வாழ்ந்துன்னு போகிறாலும் வயிறு தான் எறிவாங்க. கண்டிப்பாக கண்டிப்பாக அப்படி சொல்ல தான் அவர் வந்துட்டே வருவார். நீங்கள் கம்முன்னு இருந்தால் இருக்கிறத பேரை நினச்சிட காப்பாற்றிக்கலாம். இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். நீங்கள் நல்லா வாழ்ந்துட்டு வேற ஒருத்தவங்க தப்பாக பேசினா நானும் அந்தாலும் எனக்கு அந்த நிலைமை தான். நல்லா இருந்துட்டு நம்ம அடுத்தவங்க வாயில் அசிங்க பேர் வேண்டாம். நல்லா இருந்துட்டு போயிடலாமே, எதுக்கு போகாமல் போச்சு அரிப்புலாம்? அதுக்கு தான் பதிலடி கொடுத்துருப்பாங்க, எல்லாரும் கொடுப்பாங்க கண்டிப்பாக. இன்னும் மக்கள் ஓட்டு லேடிஸ் ஓட்டு இல்லாமே ஆகிடும். கண்டிப்பாக லேடிஸ் எல்லாம் அப்படி பேசக்கூடாது. திரிசா வச்சுக்கிறாங்க, விஜய் வச்சுக்கிறாங்க அப்படிலாம் அது அவங்க பர்சனல்லாம் பேசக்கூடாது. சட்டசபையில் கட்சியிலலாம் அப்படி பேசக்கூடாது. உனக்கு நல்லதை செய்யலையா சொல்லு, நான் தப்பு செஞ்சால் என்கிட்ட சொல்லி இப்படி செய்கிற அப்படின்னு சொல்லி ஏற்றுக்குவார். அவங்க வீட்டிலலாம் போய் பேசுறது, அவங்க குடும்பத்துலலாம் பேசுறது தப்பு இல்லை. உங்கள் குடும்பத்தில் அவர் பேசுவாரா? எவ்வளோ அமைதியாக உட்காந்துக்கிறாரு அவர். இத்தனைக்கும் அவர் சிஎம் அமைதியாக கொடுப்பார் பதிலடி. எதுக்கு உனக்கு நீ இவ்வளோ வருஷமாக ஆட்சி ஆண்டிங்க, இப்போ 4 பேர் அசிங்கமாக பேசுறது எவ்வளோ அசிங்கமாக இருக்கும். என்னடா கம்பீரமாக ஒருத்தர் வாழ்ந்துட்டு போகிறாம்பாரு அப்படின்னு சொன்னால் ரொம்ப அசிங்கம். வேண்டாமே, விட்டுட்டு போயிடலாமே. போட்டோம் அவங்க கொஞ்ச நாள் ஆண்டு பார்க்கட்டுமே எப்படி இருக்குதுன்ட்டு. போடலை 6 சிலிண்டர் சொல்லி 3 சிலிண்டர் தான் கொடுத்துருக்காரு. இப்போ தான் வந்திருக்காரு. போக பாருங்கள் மாற்றம் நிறைய இருக்குது. எங்கள் ஏரியாலலாம் வந்து தூருலாம் வாராமல் இருந்தது திமுக ஆட்சியில். எங்கள் ஏரியாவில் ஓஎம்ஆர் சைட்லாம் இப்போ வந்து அங்கே ஈசிஆர் சரவணனுங்கிறாரு, உடனே தூர் வர்றாங்க. எவ்வளோ சூப்பராக ஏரியாவே மாறிக்கின்னு வருது. இந்த மெட்ரோ வேலை முடிஞ்சிச்சுன்னா ரோடெல்லாம் போட்டுருவாங்க. இந்த மக்கள் இந்த ரோட்டு வசதி தான் குறை சொல்லுவாங்க தவிர மீதி எதுவுமே சொல்ல முடியாது. 2 லட்சம் 2 லட்சத்துக்குள்ளே தான் கொடுக்க மாட்டேங்க. அதெல்லாம் வரவே நானே சிஎம் ஆனால் கூட என்னால் முடியாது. யாருன்னா நம்மளுக்கு எங்கேருந்து வருது சிலிண்டர், எங்கேருந்து வருது? வெளியே ஒரு எத்தனையோ கடலை தாண்டி வருது. நம்ம வந்து டெல்லிக்கு வந்து டெல்லியிலேருந்து எல்லாருக்கும் தான் தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா ஸ்டேட்டுக்கு போய் தான் லாஸ்ட்டாக தான் தமிழ்நாட்டுக்கு வருது. அது நம்ம உற்பத்தி பண்ணால் நம்மளே சொல்லலாம். நான் விஜய் சிஎம் தான் நம்ம உற்பத்தி பண்ணுறோம். இந்த ஆளுக்கு ஒரு ஃப்ரீ சிலிண்டர் எத்தனை நாள் வச்சுக்கிறேன்னு சொல்லலாம். இத்தனை பேரை கடந்து வருதில்ல. லஞ்சத்துக்கு ஆசைப்படல விஜய், மக்களுக்கு நல்லது செய்யணும்னு வந்தார். இதுமாரி திமுக ஆட்சி, எடப்பாடி ஆட்சிலாம் இருந்துச்சுன்னா பாதி அடிப்பானுங்க, பாதி தான் செலவு பண்ணணும் மக்களுக்கு. விஜய் ஆட்சியில் லைவாக பார்க்குறோம் நம்ம. சட்டசபையை லைவ் யாருன்னா போட்டிருப்பாங்களா? விஜய் ஆட்சியில் போடுறாங்க எல்லாமே. திமுக ஆட்சியில் என்ன ஆச்சு, பாதி எடிட்டிங் பண்ணி பாதி தான் போடுவாங்க, பாதி போட மாட்டாங்க.
மக்கள் நிறைய பேர் இப்போ சோசியல் மீடியா ஆயிடுச்சு. அப்போ வந்து 2010, 12 வந்து சாதா 1100. இப்போ இருக்கிறதுலாம் வந்து சில பேர் மொபைலில் பார்த்தீங்கன்னா நல்லா டச்சு போகணும், எது நடந்தாலும் பட்டு பட்டுன்னு தெரிஞ்சுது. யார் தப்பு பண்ணாலும் உடனே மாட்டிக்கிறாங்க. இப்போ அவனாலே தப்பு பண்ண ஒரு திருடம் கூட திருட முடியல. அங்கங்கே சிசிடிவி கேமரா இருக்குது. எல்லாம் காலம் மாற மாற எல்லாமே மாற்றம். இப்போ 234 தொகுதி அடிக்க வேண்டியது மிஸ் ஆயிடுச்சு. அடுத்த எம்பி எலெக்ஷனில் பாரு, ஒட்டு மொத்தமே விஜய் தான் அடிப்பார். சண்டை வந்து நீயும் அரசியலுக்கு வந்துக்கிறேன், நானும் அரசியலுக்கு வந்துக்கிறேன், மக்களுக்கு நல்லது பண்ண வந்துக்கிறோம். என்ன மக்கள் நல்லது தான் சொல்லணும். உன் முதுகலை இவ்வளோ ஓட்ட, என் முதுகலை இவ்வளோ ஓட்டன்னு அதெல்லாம் வந்து விவாதத்துக்கு வைக்கக்கூடாது. அவங்க முதுகை யாரும் திரும்பி பார்க்க மாட்டாங்க. மற்றவங்க முதுகில் என்ன ஆகுது, அவங்க என்ன பண்ணுறாங்க, தப்பு பண்ணுறாங்க, அதெல்லாம் பார்க்கக்கூடாது. மக்களுக்கு நல்லது செய்ததான் மக்களை தான் பார்க்கணும். ஒரு ட்ரைனேஜ் பிரச்சனை சார், முதல்வர்கிட்ட அமைச்சர்கிட்ட சொல்லணும். ஒரு ட்ரைனேஜ் பிரச்சனை இருக்குது எங்கள் தொகுதியில், உதயநிதி சேப்பாக்க தொகுதி. அங்கே வந்து ஒரு ட்ரைனேஜோ கரண்ட்டோ ஏதோ வந்து அந்த பிரச்சனை தான் நீ பேசணும். அவங்க வீட்டில் சம்சார பிரச்சனை, இவங்க பிரச்சனை எல்லாத்துலமா பேசுவாங்க சட்டசபையில். இவங்களாம் வந்து ஸ்டார்டிங்லேருந்து கற்றுக்கினா வந்தாங்க. நீங்கள்லாம் பரம்பரையாக இருக்கிறீங்க, தாத்தா பேரன். அவன் யார் இப்போ தான் வந்துக்கிறான், உங்களுக்கே தெரியும். மாற்றம் வரும், அவ்வளோதான். உதயநிதி சைலண்ட்டாக இருந்தால் எல்லாமே நல்லது நடக்கும். எதிர்த்து பேசிட்டாருனா இதெல்லாம் வயலட். நான் நீ தப்பாக நினைப்பேன். நான் விஜய் ரசிகர், விஜய் கட்சிக்காரன் இல்லை. நான் மக்களாக தான் பேசுகிறேன். எனக்கு விஜய் ஆட்சி ரொம்ப பிடிச்சிக்குது. அதெல்லாம் வரவேற்கத்தக்கது. ஃப்ரீ பஸ்ஸெலாம் வந்து எவ்வளோ மாற்றுத்திறனாளிங்க ஊனமுற்றுங்க, அப்பா ஒரு 80 வயசு 70 வயசு பாட்டிங்கெல்லாம் இருக்கிறாங்க. அவங்களாம் போகலாம்ல எந்த ஊருக்கு வேணாலும். இப்போ நானே வயசு ஆயிடுச்சுன்னா கூட காசி ராமேஸ்வரம்லாம் போயிடுவேன். அந்த அளவுக்கு விஜய் நல்லது பண்ணுறாரு, நல்லது பண்ணுவார், நல்லது பண்ணின்னு தான் இருப்பார். ஏன்னா அவர் ஆசைப்பட மாட்டார். ஏன்னா இத்தனை கோடி ரூபாய் விட்டு வராருல்ல, அதுக்கு அல்பத்துக்கு ஆசைப்பட மாட்டார். அவர் தான் ஸ்டேஜில் சொல்லிட்டாரு, யாருன்னா தப்பு பண்ணுற எண்ணம் இருந்தால் இன்னையோடு அரெஸ்ட் பண்ணுறேங்கன்ட்டார். இது அப்படி சொல்கிறவங்க யார் பண்ணுவா அந்த தப்பு? யாரும் தப்பு பண்ண மாட்டாங்க. 6 சிலிண்டர் சொல்லிட்டு 3 சிலிண்டர் தான் கொடுத்துருக்காங்க. அது 2.5 வருஷத்துக்குள்ள சொல்லியிருக்காங்க. அது ஸ்லோவாக எல்லாமே வரும், எல்லாமே ஓவர் நைட் ஆகாதுல்ல. திமுகமாக இருக்க மாட்டேன், எல்லாத்துக்கும் கொடுப்பேன்னு சொல்லியிருந்தாரு. ஆனால் எல்லாருமே கொடுப்பாங்க, கொஞ்சம் டைம் எடுக்கும். இவங்க கொஞ்சம் ஸ்டெபிலைஸ் ஆகணும்ல. ஸோ அதனால் கொஞ்சம் டைம் கொடுக்கணும். ஏன்னா அதிரடியாக நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்குது. அதனால இதுக்கும் இருக்கும், நல்லாவே தெரியுது. ஏன்னா டெய்லி நான் பேப்பரில் பார்க்குறேன். நிறைய இந்த என்ஃபோர்ஸ்மெண்ட்டு, அப்புறம் என்ன கரப்ஷன், விஜிலன்ஸு, ஆர்டிஓவில் அந்த மாதிரியெல்லாம் நிறைய பார்க்குறேன். எல்லாருமே எல்லா பஸ்ஸும் ஃப்ரீ. ஆமாம், இப்போ ரீசெண்டாக அது பண்ணியிருக்காங்க. அது நல்ல விஷயம்தான். ஏன்னா இல்லைன்னா லேடிஸ் வந்து சில பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணணும். இப்போ எல்லாமே இருக்கிறதுனால இன்னும் அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். பட் அப்போவுமே நிறைய இருந்தது, இப்போ இன்னும் மோர் கம்ஃபர்டபுள். செயல்பாடுகள் எப்படி இருக்கு? அவங்க கொஞ்சம் பாயிண்ட்ஸ் கொண்டு வராங்க. பட் அது எவ்வளோ தூரம் என்ன சொல்கிறது, எப்பவுமே அப்போசிஷன் அப்படி தானே இருக்கும். ஒரு 6 சிலிண்டர் சொல்லிட்டு 3 சிலிண்டர் தர போகிறாரு, எப்படிக்கா பார்க்குறீங்க? சரி, வறுமைக்கு ஏற்ற மாதிரி கொடுக்குறாரு. அவரும் நம்மளுக்கு போய் கஷ்டப்படுத்தக்கூடாது. ஏன் கஷ்டப்படுத்தணும்? கொடுக்கட்டும். எல்லாரோடும் மோசமாக பண்ணலைல்ல, நல்லா தானே பண்ணின்னு வர்றாரு, பரவாயில்லையே. இப்போ சொல்லும் போது நான் எல்லாத்தையும் கொடுப்பேன்னு சொன்னார். சரி, இப்போதைக்கு கொடுக்கட்டும், அப்புறமா இப்போ கொடுக்க மாட்டாருன்னு நினச்சேன். சொல்கிறவங்க நல்லா காப்பாற்றுவாங்க, அதெல்லாம் காப்பாற்றாத இருக்கணும். டீலக்ஸ் பஸ் போகணும் உங்களுக்கு ஃப்ரீயாக, உங்களுக்கு இந்த பெண்களுக்கு விட்டா கூட பரவாயில்ல, அது கூட நல்லது தானே. எல்லாருக்கும் ஃப்ரீயாக விட்றாங்கன்னா, எல்லாருக்கும் பொதுவாக விட்றாங்கன்னா அது மேலே பரவாயில்ல, அதெல்லாம் விட்றது.